நீங்க கூப்பிட்டும் கோயிலுக்கு வராம எங்க என்ன ஃப்ராட் தனம் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. அதான் அவன் மேல கோபம் வந்துருச்சு. சரி, கிளம்புறதான் கிளம்புற. எங்க கூட சாப்பிட்டுட்டே கிளம்பு. சாப்பிடலாம் டைம் இல்லப்பா, நான் உடனே போகணும், இல்லைன்னா தப்பாயிடும். சரிம்மா, நீ கிளம்பு. ஏதோ ப்ராப்ளங்கிற. உங்க எம்டி ஏதாவது சொல்ல போறாரு. ஹலோ, 1 வீக்ல நான் ஃப்ரீ ஆயிடுவேன். ஏய், என்கிட்ட இருந்து எதையோ நீ மறைக்கிற. உன் முகம் பேச்சு எதுவுமே சரியில்லை. அருண் ஏதாவது உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பிரச்சனை பண்ணானா? அம்மா, நீ வேற ஏமா இம்சை பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் பேசாம இரு. ஒரு பிரச்சனையும் இல்ல. பின்ன எதுக்கு உடனே சென்னைக்கு போகணும்னு போய் சொல்ற? நிச்சயம் முடிஞ்சிட்டாலும் அடுத்ததா செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதுக்குதான்மா. இல்லடி, என் மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இல்ல, நிச்சயத்துலதான் ஏதோ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நீ இப்படி இருக்க. தயவு செஞ்சு சொல்லு நர்மதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, எல்லாத்தையும் நான் போன்ல சொல்றேன். முதல்ல நீ அப்பாவை கூட்டிட்டு கிளம்புற வழியை பாரு. ஏற்கனவே அவருக்கு என் மேல டவுட் வந்துருச்சு. நீ ஏதாவது பேசி என்ன மாட்டி விட்டுறாத. ஐயோ, என்னால எப்படிமா சொல்ல முடியும்? அந்த ஃப்ராடு ரோஹிணியோட மாலையும் கழுத்துமா வெளியே வந்தா அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருமே. சரிம்மா, கிளம்பலாமா? கிளம்புறதுக்கு முன்னாடி பிரகாரத்தை சுத்திட்டு போலாமா? இல்லப்பா, நீங்க வாங்க பாருமா, பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பலாம் வாங்க. என்ன ராமசாமி? ஐயா வாங்கய்யா. வணக்கம்மா. சாமிக்கு சூர தேங்காய் உடைக்கணும். ஒரு 108 காய் எடுத்து வை. அட என்னங்க ஐயா, உங்ககிட்ட போய் காசு வாங்குவோமா? ஏப்பா, பழக்க வழக்கம் வேற, வியாபாரம் வேற. வியாபாரம் பண்ண தானே வச்சிருக்க. மத்தவங்களுக்கு தான் வியாபாரம், உங்களுக்கு இல்லையா? என்னையா சொல்ற? இது எல்லாமே உங்க தோப்புல காய்ச்சது தானே? ஏப்பா, இல்லைன்னு சொல்லல. எல்லாமே என் தோப்புல காய்ச்சதுதான். நான் என்ன ஃப்ரீயாவா கொடுத்தேன்? காசு வாங்கிட்டு தானே கொடுத்தேன். அப்ப நீ காசு வாங்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எத்தனை தடவை நீங்க எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? சாமி காரியம், வேண்டுதல் வேற. தேவையில்லாம அழிச்சாட்டம் பண்ணாம காசை வச்சுக்கிட்டு தேங்காய் கொடுத்து அனுப்பு. பையன் எடுத்துட்டு வருவா, நீங்க முன்னாடி சரி, போங்க. வாப்பா, நீ போம்மா. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சூரியன் ஒரு தடவை கும்பிட்டுட்டு போகணும்ல? ஆமா, மறந்தே போயிட்டேன். வாங்க வாங்க. வாங்க.
வாங்க போலாம். ஆ. அம்மா வாங்க போலாம். வாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அருண் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் தான் நம்ம பேச்சே கேட்க மாட்டானே. சரிம்மா நீ வா, உன்னை சென்னையில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறமா நாங்க போறோம். ஐயோ வேண்டாம்ப்பா, நீங்க ரொம்ப தூரம் போகணும். எனக்கு இங்க பக்கத்துல தானே, நானே போய்க்கிறேன்ப்பா. ம். சரி, நம்ம கிளம்பலாங்க. சரிம்மா ஜாக்கிரதை. இந்த வாரம்சா எந்த தடங்களும் இல்லாம இந்த நிச்சயதார்த்தத்தை ஆத்தா நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டா. தாத்தா, சாமிக்கு மட்டும் நன்றி சொல்லி தேங்காய் உடைச்சாலாம் பத்தாது, இன்னொருத்தருக்கும் நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? நான் அப்படி என்ன பெருசா சாதிச்சிட்டேன்? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு நன்றி எல்லாம் வேண்டாம். நினைப்பு தான் பழப்ப கெடுத்துச்சான். உனக்கு இப்ப நன்றி மட்டும் தான் குறைச்சல். அப்ப யார சொன்ன? நான் நர்மதாவை சொன்னேன். கதிர், கொஞ்சம் சும்மா இருக்கியா? யாரு யாருக்கு நன்றி சொல்றது? விட்டா சாமி கொடுக்கிற தேங்காய அவளுக்கு உடைன்னு சொல்லுவ போல இருக்கு. மா, அப்படி உடைச்சாலும் தப்பு இல்லைன்னு சொல்றேன். போதும் கதிர், கொஞ்சமாவது பொறுப்பா பேச கத்துக்கும். மா, இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்தது காரணமே அவதான். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?